திருச்சிற்றம்பலம். எந்தைபிரான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. திருவெம்பாவையின் முக்கிய சிறப்புகள். மாணிக்கவாசகர் அருளியது. சிவபக்தியில் ஆழ்ந்திருந்த மாணிக்கவாசக பெருமானால் இயற்றப்பட்டது. மார்கழி நோன்பு. மார்கழி மாத அதிகாலையில் பெண்கள் ஒன்று சேர்ந்து தங்கள் தோழிகளை எழுப்பி சிவபெருமானை வழிபட அழைக்கும் பாங்கில் அமைந்துள்ளது. இது பாவை நோன்பு எனப்படுகிறது. சிவபெருமானின் பெருமை. பரஞ்சோதி, ஈசன், தில்லை சிற்றம்பலத்தான் போன்ற சிவபெருமானின் பல்வேறு பெயர்களையும் அவருடைய கருணை, அருள்திறம், திருவிளையாடல்கள் ஆகியவற்றையும் போற்றுகிறது. ஆன்மாவின் பயணம். ஆன்மாவை இறைவனிடம் சேர்ப்பதற்கான வழிகளை, பக்தி பாதையை, நித்திய இன்பத்தை அடைவதற்கான முறைகளை விளக்குகிறது. இது வெறும் புறவழிபாடல்ல, அகவழிபாடு. திருப்பள்ளி எழுச்சியுடன் இணைப்பு. திருப்பள்ளி எழுச்சியுடன் இணைத்து பாடப்படும் போது காலை பொழுது விடிவதையும் இறைவன் எழுந்தருள்வதையும் ஆன்மா விழித்து எழுவதையும் குறிக்கிறது. மனம் தூய்மையாதல். இறைவனின் பாதங்களை அடைந்து பாசங்கள் நீங்கி தூய அன்புடன் இறைவனை போற்றி பேரின்ப நிலையை அடைவதற்கு உதவுகிறது. நடைமுறை பயன்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பண கஷ்டங்கள் நீங்கும். கடன் தொல்லைகள் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும். மொத்தத்தில் திருவெம்பாவை என்பது மாணிக்கவாசகரின் ஆன்மாவின் குரலாக ஒலிக்கும், சிவபக்தியை வளர்க்கும், உலக மாயைகளிலிருந்து விடுபட உதவும் ஒரு உன்னதமான பக்தி பாடலாகும். திருச்சிற்றம்பலம்.